ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம லெசனில் பார்க்க போகிற விஷயம் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுற நேரம். இப்போ கிளாஸஸ்னால் என்னன்னா, ரைட், இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோம். கிளாஸ் ஜஸ்ட் அ ப்ளூ பிரிண்ட் ஓ டெம்ப்ளேட். ஓகே, டெம்ப்ளேட்னா ஒரு பிளாங்க் ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு பிளாங்காக இருக்க விஷயம். இதில் வந்து நமக்கான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ரைட், ஓகேயா? ரைட். அடுத்து வந்து இன்னொன்று இருக்குது, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட். அடுத்து என்னது? கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம்னா, இந்த ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, அப்போ இந்த கிளாஸில் வந்து இந்த கிளாஸ்க்கான வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த இந்த கிளாஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட்டா? அதுக்கு நம்ம சொல்கிறது ஆப்ஜெக்ட்னு. அதாவது சிம்பிளாக நம்ம சொல்ல போனோம்னா, இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த கிளாஸில் பேர் வந்து நம்ம ஏனா, இந்த கிளாஸ் ஏனா, இந்த கிளாஸ் ஏக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இங்கே ஏஜ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஏஜையும் எடுக்கலாம், ஏன்னா கலர் வச்சுருந்தா கலரும் எடுக்கலாம். ஓகே, நான் வந்து இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இப்போ பாருங்கள், நான் ஜாவாவிலே செய்வேன் இந்த எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று உருவாக்குறேன். நான் நெட்பீன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் உங்கள் மெஷினில். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இதில் போய் ஜாவா ஆண்ட்ன்றதை செலக்ட் பண்ணி ஜாவா அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் கிரியேட் மெயின் கிளாஸுக்கு நான் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு நான் கொடுக்க போகிறேன். நான் கன்சோல் அப்ளிகேஷன் தான் செய்ய போகிறேன். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ வந்துச்சு பாருங்கள், இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ரைட், இப்போ இதுதான் மெயின் கிளாஸ், நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நான் ஒரு கிளாஸ் ஒன்று செய்ய போகிறேன். இங்கே என்ன கிளாஸ் செய்வோம்? இந்த கிளாஸ் மெயின் கிளாஸ். இங்கே நம்ம வந்து மெயினாக வந்து இங்கே ஒன்று செய்ய போகிறோம். இன்னொரு கிளாஸ் இங்கே க்ரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கிளாஸ் ஒன்று செய்வேங்க. ஏதாவது கிளாஸ் நான் வந்து அனிமல்னு செய்கிறேனே, அனிமல்னு ஒரு கிளாஸ் செய்கிறேன். ஓகேங்களா? கிளாஸ்க்கு பேர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அது அனிமல்ன்றது ஒரு கிளாஸோட பேர். ஓகே, இப்போ இந்த கிளாஸ்க்கு நான் என்னென்ன கொடுக்கணும்னா, ஒன்லி வந்து இங்கே நம்மக்கான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொடுக்க போகிறேன். ரைட், ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குற நேரம் நான் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன் அந்த கிளாருக்கு நான் கொடுப்போம். ஏஜும் இந்த அனிமலுக்கு நான் கொடுக்க போகிறேன் வந்து ஏஜும் கலரும் கொடுக்க போகிறேன். ரைட், இப்போ நான் அந்த அனிமலுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் ஏஜ். இப்போ ஏஜ் வரப்போது இன்ட் ஏஜ்னு கொடுக்க போகிறேன். இன்ட் ஏஜ் ஸ்ட்ரிங் கலர்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் கலர். ரைட், இப்போ எனக்கு வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று இன்ட் ஏஜ், இது வந்து இன்ட் டேட்டா டைப்பை சேர்ந்தது, அதாவது ஏஜ், அதாவது இந்த அனிமல் ஏஜ். இந்த அனிமலுக்கு ஒரு கலர் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த கிளாஸில் உள்ள அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸை வந்து இங்கே நான் எடுக்க போகிறேன். ஓகே, இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ எப்படி எடுக்கிறேன்னா, இந்த மெயின் கிளாஸ் உள்ளுக்கு போயிட்டு இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸை முதல்ல இங்கே எடுக்கணும். இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் கிளாஸ் எடுக்கணும் முதல்ல. இப்போ என்ன கிளாஸ்? அனிமல்ன்ற கிளாஸ். ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன், அனின்னு சொல்லி. ஈக்குவல் நியூன்ற கீவேர்டை வச்சு தான் கிரியேட் பண்ணுறது. அப்போ எனி மன். ரைட், இப்போ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அனிமல். இப்போ இந்த அனிமல்ன்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணவருக்கு என்ன ஆகும்னா, இந்த கிளாஸில் உள்ள அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே வந்துடுவார், இதுக்குள்ளே வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதை எடுக்கிறதுனா அனி டாட். இப்போ பாருங்கள், டாட்டுன்னு அடித்தாவே உங்களுக்கு என்ன வந்துடும்? இந்த கிளாஸில் உள்ள அவ்வளோ விஷயம் வந்து, ஏன்னா இந்த கிளாஸ்னா பப்ளிக் கிளாஸ்னு போட்டிருக்கனால. இதே நம்ம ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு போட்டோம்னா நமக்கு இது எடுக்க இயலாது. ஓகேங்க, நான் வந்து இதை வந்து இம்போர்ட் பண்ண கேட்குது. இப்போ தேவையில்ல, இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நான் ரிமூவ் பண்ணுறேன். இதே வந்து நான் வந்து ப்ரைவேட்னு போட்டோம்னா எனக்கு வந்து திஸ் கீவேர்டை வச்சு தான் நம்மளுக்கு இதை வெளியில் எடுக்க முடியும். இப்போ நான் பப்ளிக்னு போட்டனால டிரெக்டாக பாருங்கள், இதை வெளியில் நம்மளுக்கு எடுக்க முடியுது. இப்போ அனின்னு அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வருது. இப்போ எனக்கு வந்து ஏஜ் எடுக்க முடியும். இல்லை ஏஜ் இருக்குதா? இருக்குதுன்னா ஏஜே எடுக்கிறேன். ஏஜ் ஈக்குவல் நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன், 4ன்னு கொடுக்குறேன். அது இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, எனி டாட் கலர்னு ஒன்று இருக்குது, அதை எடுக்கிறேன் வெளியில், ரெட்டுன்னு கொடுக்குறேன். ரைட், கலர் வந்து ரெட்
ஏஜ் வந்து 4 கொடுத்துருக்கேன் இந்த அனிமலுக்கு. இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காட்ட நேரம் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா ஜாவாவில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்னில் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டணும்னா எப்படி பிரிண்ட் பண்ணுறேன், அந்த அனி ஏஜ் இருக்குல்ல இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டு இந்த இருக்கு கலர் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடுங்க. அப்போ இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ப்ரோக்ராமை ஏஜில் வந்து ஃபோனு வரும், கலர் வந்து ரெட்டுன்னு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். வெரி சிம்பிள். இதுதான் கிளாஸ்ன்னு ஆப்ஷன். இப்போ இதில் வந்து எனக்கு ஒன்லி எனக்கு இருக்க என்னது வேரியபிள்ஸ் தான் இருக்குது. நான் ஒரு மெத்தட் ஒன்று கொடுக்க போகிறேன். பப்ளிக் நான் கொடுக்க போகிறேன் பப்ளிக் வாய்ட்னு சொல்லி கொடுத்துட்டு ரன்னிங்னு சொல்லி ஒரு மெத்தட் கொடுக்க போகிறேன். ரன்னிங்குள்ளே கொடுக்க போகிறேன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ரன்னிங்னு கொடுக்குறேன். அடுத்த திரும்ப இதே காப்பி பண்ணி கீழே எடுக்கிறேன். இங்கே வந்து பாக்கிங்னு கொடுக்குறேன். இங்கே நான் வந்து பாக்கிங் கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு மெத்தடையும் இங்கே எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறதுனா ஒன்றுமே தெரிலங்க, சின்ன விஷயம். எப்படி எழுதி பிடிக்க போகிறீங்க, ஏஎன்ஐ இந்த ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் டாட் அந்த மெத்தட் வந்து பாருங்கள் வருது. இந்த ரன்னிங் வந்துருச்சு, பாக்கிங் வந்துருச்சு. நான் பாக்கிங்கிறத கால் பண்ணால் இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாக்கிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, பாக்கிங். இதே வந்து நம்ம திரும்ப ரன்னிங்ன்றதையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த மெத்தடில் என்ன எழுதிருக்கேன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரன்னிங்கிறத கால் பண்ணிங்கன்னா ரன்னிங்ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகி காட்டும். பாருங்கள், சிம்பிளாக வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்டேன். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு. இந்த கிளாஸில் நீங்கள் கொடுக்குற செய்கிற மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்கள் இந்த ஆப்ஜெக்டால் நீங்கள் இங்கே எடுத்து அக்சசிபிள் பண்ணிக்க முடியும். ஓகேயா, ரைட். இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா எனிமல்ன்ற கிளாஸ் ஆப்ஜெக்ட். இப்போ நான் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள் க்ரியேட் பண்ணுறேன். இல்லை என்ன யூஸ் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லி நேம்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நேம்னு இன்னொன்று கொடுத்துட்டேன். இப்போ இந்த நேமை வந்து பாருங்கள் இங்கே எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த அனிமல்ன்ற கிளாஸ்க்கு வந்து ஒரு நேம் ஒன்று கொடுப்போம். இந்த அனிமல் ஆப்ஜெக்ட் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் நமக்கு கேட்பாங்க. இப்போ நேம் கொடுக்குறேன். நேம் எவ்வளோ இங்கே நான் வந்து நான் கொடுக்குறேன். இங்கே நான் தான் கொடுக்குறேன் வந்து டானின்னு. நான் இது பேர் டானின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த இதே மாதிரி எனக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இது பேர் டானி. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, நமக்கு இன்னொன்றும் எனக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே கொடுத்து இதை அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு பிரிச்சுக்குவோம். பிரிச்சுட்டு கீழே நம்ம பிரிண்ட் பண்ணுற நேரம் இப்படி கொடுக்கலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு கீழே கொடுத்துட்டு இதை வந்து நம்ம கொடுக்கலாம் ஜானின்னு கொடுக்கலாம், ஏஜ் வந்து 2ன்னு கொடுக்கலாம், இது வந்து ஒயிட்டுன்னு கொடுக்கலாம். அந்த நாய் வந்து ஒயிட் கலர், ஒயிட் பாக்கிங். இப்போ பாருங்கள், ரைட். இப்போ பாருங்கள் அவுட்புட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பாக்கிங் இது டானிக்கானது வருது, அடுத்து வந்து ஜானிக்கானது வருது. ரைட். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம ஏன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து கால் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ரைட். இந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்டை வச்சு பாருங்கள் எத்தனை நேம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஜானினா இன்னொரு யாராவது பேர்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று க்ரியேட் பண்ணி அதை இந்த மாதிரி அக்சசிபிள் பண்ணலாம். இதுதான் வந்து நமக்கு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இட் வெரி சிம்பிளாக இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறது ஜாவாவில். ரைட். இப்போ நீங்கள் இன்னொரு பேரில் க்ரியேட் பண்ணால் அதை இதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஏன்னா நம்ம ரெண்டுக்கு இடையில இடைவெளி கொடுக்குறதுனால தான் இப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் கீழே இந்த மாதிரி கொடுத்து வேறு நேம் ஒன்று கொடுக்கலாம். நான் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டு இங்கே நான் ஜென்னி இங்கே நான் வந்து நிழல் கொடுப்போம். ஒன்று பிளாக் கலர். இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஆகி வருது. ஓகே, தேங்க்யூ.